நான் உன்னை லவ் பண்றேன். நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ம் பார்த்தேன். அதை பண்ணலாம். சீரியஸா தான் சொல்றியா? சீரியஸாக தான் சொல்கிறேன். அப்புறம் நினைச்சு வருத்தப்பட மாட்டேல்ல? நீ சொன்ன விஷயத்தை பற்றி நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஆ, நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோன்னா நம்ம ரெண்டு பேரோட செலவுகளை நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி வாழலாம்னு சொல்லி பிளான் பண்ண முடியும். ஆ, ஏன்னா எனக்கு மறுபடியும் லவ் பண்ணலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ணவும் பிடிக்காது. ஆமா, அதுவும் உண்மைதான். முதல்ல நம்மளால ஒண்ணா இருக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஒருவேளை நம்மளால ஒண்ணா சேர்ந்து இருக்கவே முடியலன்னா ரிலேஷன்ஷிப் இருந்து எந்த பிரயோஜனமே இல்லை. ம், சரி, அப்போ நம்ம தங்க ஏதாவது இடம் இருக்கா? ம் இருக்கு. இடத்த நான் பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டோட வீடு. அங்க அவனோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த வீட்டை நான் பார்க்க போறேன். அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போய் பார்க்கலாம். நீயே பாரு போய் போதும். ஆ, ஒருவேளை உனக்கு அங்கே பிடிச்சா நம்ம ரெண்டு பேரும் அங்கேயே போய் இருக்கலாம். அப்புறம் பேபி, ம் ஒருவேளை உன்னால என் கூட ஒண்ணா ஒரே வீட்டுக்குள்ள இருக்க முடியலனா அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். அப்ப பிரிஞ்சிடலாம். ஏ, ஏன் உன் கூட இருக்கிறது எனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா என்ன? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை நீ வியர்டா ஃபீல் பண்ணனா. ம் ம் சரி சரி, இப்போ அதை பற்றிலாம் பேச வேண்டாம். சரி, போய் முதல்ல குளிச்சுட்டு கொஞ்சம் சூடா டீ போட்டு குடி. சஞ்சயா, ம் கால் எடுத்து பேசு. பேபி, நீ எங்க இருக்க? அதான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னல, என்ன போதை தெளிஞ்சிருச்சா? பேபி, நேத்து என்ன நடந்ததுன்னே எனக்கு ஞாபகம் இல்ல. நான் ஒரு நல்ல மூட்ல இல்ல. அது என்னோட ப்ராப்ளம் இல்லை சஞ்சய். ஐயோ, இப்படிப்பட்ட விஷயத்த எப்படி என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் சொல்லு? நான் ஒரு பொண்ணோட நியூட் போட்டோஸ் வச்சிருந்தா உனக்கு ஓகேவா இருக்குமா சொல்லு? அப்படின்னா நீ பார்த்த உடனே அதை பற்றி என்கிட்ட கேட்டிருக்கணும். ஒரு குடிகார மாதிரி விடிறதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு வந்து அதை பற்றி என்கிட்ட நீ சத்தம் போட்டு கேட்டிருக்க கூடாது. ஐயோ பேபி, சாரி. நீ முதல்ல வீட்டுக்கு வா, நம்ம இத பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இனி பேசி தீக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சஞ்சய். நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே நீ என்ன இவ்ளோ தப்பானவன் பேசிட்ட. அப்புறம் சஞ்சய், உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு உன் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை விட்டு போயிடலாம் நீ தானே சொன்ன. சாரி பேபி, சாரி. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்றியா? இங்க பாரு சஞ்சய், நான் ஏற்கனவே ஒரு ஆளு மேல நம்பிக்கை வச்சு
நிறைய ஏமாந்து தொலைஞ்சிட்டேன். ஆனாலும் நான் உன்னை ரொம்ப நம்பினேன். நீ ரொம்ப நல்லவன் நான் நினைச்சேன் தெரியுமா? அதுக்காக தான் நீ கேட்ட உடனே யோசிக்காம நான் உன் கூட இருக்க சம்மதிச்சேன். நேத்து நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு உன் மேல கோவம் மட்டும் தான் இருக்கு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் பண்ணது தப்பு தான், எனக்கு நல்லாவே புரியுது. திரும்ப எப்பவும் அப்படி நடக்காது. ஏன்னா நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ப்ளீஸ், உன்னை மீட் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ப்ளீஸ், நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. உனக்கு என் ஃப்ரெண்டு பார்வதியோட வீடு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அங்க வா. அங்கதான் நான் இருக்கேன். உடனே வரேன். என்ன சொல்றான்? என்ன ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றான். அதான் இங்க வர சொன்னேன். நல்லது, இந்த டீயை குடி. ம். இந்த மாதிரி பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம் தானேப்பா. உன்னோட பழைய பாய் ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்பவே நல்லவன் தான். அவன் பண்ண தப்ப மறந்துட்டு அவனை மன்னிச்சிடு. அப்ப இத பத்தி அவன் என்கிட்ட கேட்கணும்னா அவன் குடிச்சிட்டு வராம இத பத்தி என்கிட்ட பொறுமையா பேசிருக்கணும்ல. இங்க பாரு, உனக்கு உடம்பு முடியலன்றதுனால உன்னை எழுப்பி கேள்வி கேட்காம என்ன பண்றதுனே தெரியாம அவன் வெளியில போயிருக்கான். என் ஆளு இந்த மாதிரி ஏதாவது பார்த்திருந்தானா நான் ஐசியூலயே இருந்திருந்தாலும் என்னை எழுப்பி இதை பத்தி கேட்டிருப்பான். காதலிக்கும் போது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வேகமா கோவப்பட்டு வேகமா காயப்படுறவங்க மனசுல நிறைய காதல் இருக்கும் தெரியுமா? ஆனா இப்ப நான் சொன்னது பொண்ணுங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு அவங்கள காயப்படுத்துறவங்க இல்ல. உன் பாய் ஃப்ரெண்டும் அப்படிப்பட்டவன் இல்ல. எனக்கு தெரியும் சஞ்சய் என்ன அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கான். எப்பவுமே என்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பான். அவன் ரொம்ப வித்தியாசமானவன். ஆனா சில நேரத்துல குழந்தை மாதிரி நடந்துப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட அவன் இப்படி நடந்துக்கிறத பார்த்ததும் அவன் என்னோட கண்ணுக்கு என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரிஞ்சான். பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு சால்வ் பண்றதுக்கு வழி இருக்கும். என்ன இருந்தாலும் அவனுக்கு உண்மை என்னன்னு தெரியாதுல்ல. அவன் கிட்ட உண்மையை சொல்லு. முதல்ல இந்த டீயை குடி. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பார்த்த உடனே என் கண்ட்ரோலை நான் இழந்துட்டேன். உனக்கு தெரியுமா, வேலையிலையும் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனைகளால் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன். அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீ சொல்ல வரியா? அப்படி இல்லை, எனக்கு தெரியும் உனக்கு என்னை விட அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. நீ வேலையையும் படிப்பையும் ஒரே சமயத்தில் பண்ணிட்டு இருக்க. அது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீ எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதை அழகா ஹேண்டில் பண்ணிடுற. ஆனா எனக்கு அதை பண்ண தெரியல. கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியும், அதுதான் என்னோட பெரிய பலவீனம். நான் அதை மாத்திக்க ட்ரை பண்றேன். சரி, ஓகே. நான் எதுக்காக அதை வச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அது அவன் எனக்கு அனுப்புனதும் கிடையாது, நான் அதை இன்னொருத்தருக்கு அனுப்புனதும் கிடையாது. அவன் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும் போது மற்ற பொண்ணுங்களுக்கு அனுப்புனது. நான் அதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிளாக்மெயில் பண்ணவா? எதுக்கு? நானும் அவனும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவனை ரொம்ப நம்பின சஞ்சய். நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணதுனால நான் அவனுக்காக எல்லாமே பண்ண சஞ்சய். அவனுக்காக நான் நிறைய பணம்லாம் செலவு பண்ணேன். ஒரு தடவை அவனோட ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவன்கிட்ட பணம் இல்லாததுனால ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் அவனுக்கு கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்காக என்கிட்ட மணி வாங்கினான். அப்புறம் பல தடவை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கடன் வாங்கினதா என்கிட்ட சொல்லி அதை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னான். அதுக்கும் நான் காசு கொடுத்தேன். ஆனா அவன் சொன்ன எல்லாமே போய். அந்த பணத்தை வச்சு அவனுக்காக ட்ரெஸ்ஸஸும் ஷூஸும் நிறைய வாங்கிக்கிட்டான். அப்பதான் நான் அவனோட ஃபோன்ல இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நான் அவன் கூட நிறைய ஃபைட் பண்ணேன். அவன் மட்டும் ஒழுங்கா என்கிட்ட இருந்து வாங்கின பணத்தெல்லாம் திரும்ப கொடுக்கலன்னா இந்த வீடியோஸ்லாம் லீக் பண்ணிடுவேன்னு மிரட்டினேன். ஆனா இது வரைக்கும் என்கிட்ட ஒத்த பைசா அவன் கொடுக்கல. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல கூட நான் அவன்கிட்ட சிரிச்சு பேசினதுக்கு காரணம் நீ அங்க என் கூட இருந்தன்றதுக்காக தான். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு அவன் நினைச்சிட்டான். அதனாலதான் அப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு கால் பண்ணி நீ எனக்கு மணி கொடுக்க வேண்டியிருக்குன்னு ஞாபகம் பண்ண. அவன் ஒரு பரதேசி. சோ திரும்ப அவன்கிட்ட பணம் கேட்டியா? 2-3 மாசத்துக்கு அப்புறம் அவன் திரும்பி எப்படியோ கண்டிப்பா கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை பிச்சை போட்டதா நானே என்கிட்ட சொல்லிக்கிட்டேன். அவனை சும்மா விடக்கூடாது. நாம அவனை அடிச்சு பிரிச்சு கொடுத்த பணத்தை எல்லாம் திரும்ப வாங்கணும். நான் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கவா? வேண்டாம் சஞ்சய், இப்ப அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நான் உன் கூட ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கும் போது பழச எதுவும் மறக்கலன்னு நீ சொல்லிட்டு இருந்தல்ல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இதை பத்தி நான் உன்கிட்ட சொன்ன தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் நான் இதை பத்தி உன்கிட்ட பேசல. நான் சரியான முட்டாள், பெரிய முட்டாள். நான் என்ன நினைச்சிருக்கேன்? உன்னை பத்தி அவ்வளவு தப்பா நான் நினைச்சிருக்கவே கூடாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். சஞ்சய், நான் உண்மையாவே அந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ண மறந்துட்டேன். சரி பேபி, நமக்குள்ள நடந்த எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு என்னை மன்னிக்க முடியுமா? எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் இது பெருசாகலாம். ஆனா நான் எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் உன் கூடவே உன் பின்னாடி இருந்து உனக்கு துணையா இருக்க விரும்புறேன். பேபி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சரி, ஆனா இதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட கேட்டு சால்வ் பண்ணணும். மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நிச்சயமா நான் ப்ராமிஸ் பண்றேன். இனி எப்பவும் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நேத்து நீ என்கிட்ட எதுக்கு ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டல. சாரி, இப்ப எல்லாத்தையுமே மறந்துடலாம். இல்ல, இரு. நேத்து எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ தான் என் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்ட. அத நான் யார்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சஞ்சய். சொல்ல போனா நான் என்னோட அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்மள நல்லா பாத்துக்கிட்டா அதை விட நம்ம அதிகமா நல்லா பாத்துக்கணும். நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு போறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் உன்னை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்தே சஞ்சய், உன்னை எதுக்காக எனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன். நானும் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்.